மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உடல் எடை கிடுகிடுன்னு அதிகரிக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரே மாதத்தில் 5 கிலோ வரையுமே உடல் எடை அதிகரிச்சவங்களும் இருக்காங்க. ஒரு வருடத்துல எனக்கு 15 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு உடல் எடை எனக்கு குறையவே இல்லையே. ஸோ இது பிஃபோர் டெலிவரி நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கிலோ இருந்தேங்க. இப்போ அதை விட 20 கிலோ 25 கிலோ அதிகமாயிட்டேன். ஆனால் வெயிட் லாஸ் பண்ண முடியல. குழந்தை பிறந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கண்டிஷனும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆண்களுக்கும் இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை சரி செய்ய நம்ம என்ன பண்ணலாம்? உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், வழிமுறைகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாகவே உடல் எடை அதிகரிக்குதுன்னா சில விஷயங்கள், அதாவது ரொம்ப அதிகமா சாப்பிட்றதுனால தான் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். சில விஷயங்களை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதுவும் பெண்கள் ஒரு 40-45 வயதுக்கு மேல நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வெயிட் கெயின் ஆகுதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கலாம். மெனோபாஸ் டைம்ல நமக்கு வெயிட் கெயின் ஆகிறது ஒரு நிறைய பேருக்கு இந்த உடல் பிரச்சனை இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் நம்ம இருக்கும் பொழுது தினம் தினம் நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள், ஃபாலோ பண்ண வேண்டிய உணவு வழிமுறைகள் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்படி இருக்கும்போது நம்ம உணவு மற்றும் வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றது பெண்கள் முக்கியமாக இதை கடைபிடிச்சே ஆகணும். இப்போ நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கோ ஒரு மாதத்திற்கு 2-3 கிலோ உடல் எடை குறையணும். இது ரொம்ப அவசியம். அப்போ ஒரு மாதத்திற்கு 2-3 கிலோ உடல் எடை குறைச்சா அது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்போ 2-3 கிலோ வரைக்கும் உடல் எடையை குறைக்கணும். இதற்கு என்ன பண்ணோம்னா, முதல்ல நம்ம உடல் எடை எவ்வளவு இருக்கணும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னன்னா, பிபி சுகர் ஏதாவது இருக்கா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ், அப்போ பிபி இருக்குன்னா எந்த அளவுல இருக்கு, சுகர் இருக்குன்னா எந்த அளவுல இருக்கு, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெண்களாக இருக்கும் பட்சத்துல பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் எந்த அளவுல இருக்கு, ரெகுலர் பீரியட்ஸ் நம்ம அட்டன் பண்றோமா, இல்ல அதுல ஏதாவது நமக்கு ஓவர் ப்ளீடிங், ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பசி நமக்கு சரியா இருக்கா. எஸ், பசி நார்மலா இருக்கு. அப்போ அதுலயே பார்த்தோம்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவு சாப்பிட்றோம், ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றோமா, பசிக்கு அதாவது நம்ம தேவைக்கு ஏற்ற உணவு சாப்பிட்றோமா, அதை விட அதிகமா சாப்பிட்றோமா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தணும். அதற்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா உறக்கம். ஸோ உறக்கம் நமக்கு எப்படி இருக்கு, நல்லா நம்ம உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் இது செல்ஃபா அனலைஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய உறக்கம் எப்படி இருக்கு, இரவு நேரத்துல நல்லா உறங்குறோமா, இல்ல உறக்கம் சரியா இல்லையா, இரவு நேரத்துல நிறைய ஃபுட் எடுத்ததுக்கு பிறகும் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வழக்கம் இருக்கும். ஸோ இரவு நேரத்துல எந்த மாதிரியான உணவு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு ஒரு 50% ரீசன் இதுதான். நைட்ல நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் தான். லேட்டா தூங்குறது, தூங்க போற நேரத்துல நல்லா ஹெவியா சாப்பிட்றது, இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ரொம்ப நேரம் ஸ்கிரீனிங் டைம் இன்க்ரீஸ் பண்றது, இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக பேட் கொலஸ்ட்ராலா கன்வெர்ட் ஆகி உடல் எடையை நமக்கு அதிகரிக்கும். அப்போ இரவு நம்மளுடைய ஸ்லீப் குவாலிட்டி எப்படி இருக்கு, டயட் நம்ம எப்படி எடுக்கிறோன்றதும் அதுவும் நம்ம எழுதிக்கோங்க. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் ஏதாவது இருக்கா, நம்ம எதை பத்தி திங்க் பண்றோம், எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம், இல்ல நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் டிப்ரெஷன் போட்டு நம்மள ரொம்ப அழுத்துதா, இதையும் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே செல்ஃபா நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா ஓகே, சக்சஸ் தான், நம்ம வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப தயாராயிட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தினம்தோறும் ரெகுலரா இதை ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது வீக்லி ஒன்ஸ் வெயிட் எவ்வளோ இருக்குன்றது அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, இப்போ இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் காலையில என்னங்க எடுத்து வைக்கலாம், எந்த சாப்பிடலாம். ஸோ டீ காஃபி இருக்கு குடிக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தா நேரம் தவறி உணவு எடுப்பது, ஸோ அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்திருக்கக்கூடிய உணவு எடுப்பது, இதை எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அப்போ காலையில் நம்ம உணவுக்கு முன் எம்டி ஸ்டொமக்ல இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது கட்டாயம் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா சுகர் இருந்தாலும், பிபி இருந்தாலும் சரி, தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும்
நம்ம எல்லோருக்குமே ஏற்ற மாதிரியான ஒரு ஜூஸ் தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். ரொம்ப சிம்பிளா இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா ஒரு 2 மாதங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து பார்த்தோம்னா ஒரு 7 கிலோ வரைக்குமே எனக்கு குறைஞ்சிருக்கு, 8 கிலோ வரைக்குமே குறைஞ்சிருக்குன்னு நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து என்னன்னா வெள்ளை பூசணி நமக்கு தேவைப்படுது. ஸோ வெள்ளை பூசணி வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பீஸ் வந்து சின்ன சின்னதா வெட்டிட்டா 10 பீஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஒரு நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ முழு நெல்லிக்காயும் இதில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஸோ வெள்ளை பூசணி, முழு நெல்லிக்காய் இதுவும் நம்ம இதனோட எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதில் சேர்த்துடணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜூஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த வெள்ளை பூசணியே நமக்கே தெரியும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கும் வெள்ளை பூசணி பயன்படுது. ஸோ இதுல வந்து முதல்ல நம்ம வெள்ளை பூசணி எடுத்துக்க போறோம். ஸோ இது கண்டிப்பாக நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடியது. நெல்லிக்காயும் அப்படிதான். ஸோ நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. சுகர் லெவல் இருந்தாலும் பிபி இருந்தாலும் அதை குறைக்கும். அதுக்கப்புறம் அதிகமா எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நம்ம உடல்ல வந்து தேங்கி இருக்கு, ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அது சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. இதனோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சி 200 to 300 ml டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சுக்கிட்டே வரணும். இது குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு அதிகமான ஆற்றல் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது உடல் சோர்வாக இருக்கிறது, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், முக்கியமாக கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து இந்த ஜூஸை ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து வேறு என்ன நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக பிரண்டை. ஸோ பிரண்டை வந்து உணவுல சேர்க்க சேர்க்க அதுல இருக்கக்கூடிய அதிகமான நார்ச்சத்து நம்ம உடல் எடையை குறைக்க உதவுது. குடம்புளி அப்படின்னு சொல்லக்கூடிய கார்சினியா. இந்த குடம்புளியோட பலன்கள் பார்த்தோம்னா இது வந்து உணவாக நம்ம வந்து உணவோடு சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். தனியாக இதை கஷாயம் மாதிரி குடிக்கும் போதும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் நமக்கு கரைந்து வெளியில வர ஆரம்பிக்குது. ஸோ இதனோட சேர்த்து வேறு என்னென்ன உணவு முறைகள்லாம் அதிகமான காய்கறிகள் மற்றும் பழ வகைகளை நம்ம உணவுல சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக கொள்ளு. ஸோ கொள்ளு மற்றும் கேழ்வரகு இது ரெண்டுமே சேர்த்து போட்டு நம்ம கஷாயமாக காய்ச்சி பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நீங்குவதற்கு நம்ம இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்தாதான் ஒரு 30 நாள் கழிச்சு நமக்கு வந்து அந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தினம்தோறும் இது எல்லாமே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உடல் எடை நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாதம் ஒரு முறை கொலஸ்ட்ரால் லெவல், பிபி லெவலில் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ எந்த டைம்ல வேணாலும் ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸை வந்து அது அடைப்பு ஏற்படுத்தலாம். ஸோ அதனால கவனமாக இருந்து உணவு முறையில் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல் எடை நமக்கு குறைந்து ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.